Property problem number sum number 30. X மும்பையில் வீடு இருக்குது. Having two identical units. Ground floor, first floor இருக்கலாம் 50-50. First unit of the house is self-occupied by Mr. House. Another unit is rented for 80,000. Okay. Having two identical units, part of the house is self-occupied, part of the house is let out கொடுத்துருக்கான். ஸோ கொடுக்குறது எல்லாமே half எடுத்துக்கணும் except the rent. Rented unit was vacant for 2 months of the 2 months rule 4 satisfied and பார்க்கணும். 2 months 72ல் 16 போச்சுன்னா என்னென்னு பார்க்கணும். Particulars of the house of the previous year எல்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா let out property calculation பண்ணுறதுக்கு 4 வேல்யூ தேவை. 4 2 light and water charges 500 rupees per month. இதெல்லாம் தேவையில்லை. லீஸ் மணி rupees 1200 rupees per month. repairs 12,000 rupees per annum. இது எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. ஸோ முனிசிபல் வேல்யூவேஷன் இது கொடுத்துருக்கான். மார்க்கெட் ரேட் அதில் கொடுத்தாச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் மட்டும் தான் தேவை. பர் மந்த்து கொடுத்துருக்கான். ஸோ மல்டிப்ளை பை 2 18,000 வரும். இன்சூரன்ஸ் சார்ஜஸ் தேவையில்லை. இதெல்லாம் கன்ஃபியூசிங். லைட் வாட்டர் லீஸ் மணி, வாட் இஸ் லீஸ் மணி, ரிப்பேர்ஸ், இன்சூரன்ஸ் சார்ஜஸ், ஆல் திஸ் இஸ் ரீப்ளேஸ் நவ். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30%. லெட்ஸ் ஸ்டார்ட். Two identical units or similar units or same units or equal units எதுவாக இருந்தாலும் 50-50. One self-occupied, one let out. 8,000 rupees per month rent. 2 months vacancy loss கொடுத்துருக்கான். ஸோ 16,000 rupees கழிக்கணும் ஆக்சுவலாக. 50% SOP. ஓடிஆர்லேயே போடுவோம். ஏன்னா ஓடிஆரில் தான் வந்து 30,000 or 2 lakhs கிடைக்கும். 1499க்கு அப்புறம் 1499க்கு முன்னாடி அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital டோட்டலாக 18,000 தான் வருது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital 18,000 அப்போ 9,000 தான் வரப்போகுது. ஸோ நம்ம 1499 பிஃபோர் ஆஃப்டர் மேட்ரே not applicable for year. Annual value nil. Section 24. Interest on borrowed capital 9,000. Income from house property. Loss from a self-occupied property on the 9,000 rupees. எப்படி இந்த 9,000 18,000 divided by 2. எல்லாமே half self let out property எல்லாமே half of the value எடுத்துக்கிறோம். முனிசிபல் வேல்யூ 95, ஃபேர் ரெண்ட் 92, ஆக்சுவல் ரெண்ட் வந்து ஃபுல்லாக எடுத்துப்போம். அதை மட்டும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 81,000. அப்போ 162 கொடுத்துருப்பாங்க. 162 கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ஸோ எல்லாமே ஆஃப் ஆஃப் த வேல்யூ எடுப்போம் எக்ஸப்ட் த ரெண்ட். ஹையஸ்ட் ஆஃப் 1 to 3, ஹையஸ்ட் ஆஃப் 3 and 4, ஹையஸ்ட் ஆஃப் லீஸ்ட் ஆஃப் த 2 போட்டால் ஆக்சுவலாக 96,000 கிராஸ். இது எம்இ கிடையாது. 96,000 வந்து ஆக்சுவலாக ஜிஏவி எம்இன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக முனிசிபல் வேல்யூவேஷன் போட்டிருக்கேன். முனிசிபல் வேல்யூவேஷன்றது 95,000. இது கிராஸ் ஆனுவல் வேல்யூ தான் 96,000. But in the 96,000 half the actual rent எவ்வளோ வந்திருக்கு 1296. 2 months vacancy loss கழிக்கணும் இல்லையா 16,000. இது ஆக்சுவலாக எம்இ கிடையாது ஜிஏவி. இட்ஸ் ரைட்டிங் மிஸ்டேக். வேக்கன்சி லாஸ் 16,000 கழிச்சது போக ஏன் 2 மாதம் வேக்கன்சி லாஸ் இருக்குது 80,000. இது வந்து என்ஏபி. இதில் வேக்கன்சி லாஸ் கழிச்சதுக்கப்புறம் முனிசிபல் டேக்ஸ் கழிக்கணும். பட் முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ கழிப்போம் அப்படின்னா 5% ஆஃப் 95,000 எவ்வளோன்னு பார்க்குறோம். முனிசிபல் டேக்ஸ் 5% கொடுத்துருக்கேன் கொஷனில். முனிசிபல் டேக்ஸ் 5% யார் பே பண்ணாங்கன்றதை பார்க்கணும். அது முக்கியம். யார் பே பண்ணது? மிஸ்டர் எக்ஸ் அசோசியே பே பண்ணாக்க ப்ரொடக்ஷன் பண்ணலாம். 5% 1,90,000 இன்ட்டு 5% எவ்வளோ வருது? 9,500. 50% தான் எடுக்கணும். டிவைட் பை 2 4,750. கழிச்சதுக்கப்புறம் வர்றது இப்போ தான் நெட் ஆனுவல் வேல்யூ இப்போ தான் வந்திருக்கு 75,000. இதில் தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30%. இதில் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital 18,000ல் ஸ்ப்ளிட் பண்ணால் 9,000. ஆன்சர் 43,675. செல்ஃப் ஆக்குப்பைடில் ஒரு 30,000 லாஸ் 9,000 லாஸ் இருக்குது. செட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 34,675 வந்துடும். அவ்வளோதான். என்ன க்ரக்ஸ் இதில்? ஐடென்டிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னாலே 50-50. எல்லா வேல்யூலையும் செல்ஃப் ஆக்குப்பைடில் ஆனுவல் வேல்யூ நில்லுன்னு தெரியணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital ஸ்ப்ளிட் பண்ணி போட தெரியணும். இது 1,500 மல்டிப்ளை பை 12ன்னு போட தெரியணும். 18,000 ஸ்ப்ளிட் பண்ணால் 9,000. 1499 14 பிஃபோர் ஆஃப்டர் தேவையே இல்லை. ஏன்னா லெஸ் தென் 30,000 அந்த டேட்டாவும் கொடுக்கல. அது அப்படி செல்ஃப் ஆக்குப்பைடில் லாஸ் வரும்ன்றதை நம்ம தெரியணும். லெட் அவுட்டில் எல்லா அமௌண்ட்லேயும் ஆஃப் எடுக்க தெரியணும். அது ஆர்டரில் எழுதி ஜிஏவி கண்டுபிடிக்க தெரியணும். ஜிஏவி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வேக்கன்சி லாஸை கழித்து அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டில் முனிசிபல் டேக்ஸை வந்து half தி அமௌண்ட் தான் எடுக்கணும்.
5% ஆஃப் த முனிசிபல் வேல்யூவேஷன் போடணுன்றது தெரியணும். மற்றபடி ஒன்ஸ் நெட் ஆனுவல் வேல்யூ வந்ததுக்கப்புறம் அதில் தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% போடணும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோட் கேபிட்டல் மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். அதே 18,000 போட்டக்கூடாது, 9,000 போடணும். வந்த ரிசல்ட் கூட செல்ஃப் ஆக்குபைட் லாஸஸ் செட் ஆஃப் பண்ண தெரியணும். இதெல்லாம் பண்ணால் இந்த கொஷின் ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம்.